நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. காசி சத்திர நிர்வாகிகள் என்னை பார்க்க வரும்போது நான் சொன்னேன், இந்த கட்டடம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறாங்க, இது நகரத்தாருக்கு அவசியமா? நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் காசி விஸ்வநாதரோட பிரதிநிதியாக உங்களை கேட்குறேன், காசி விஸ்வநாதரே உங்கள் வீட்டுக்கு நான் கேட்குறேன்னு சொன்னாங்க. என்னால் மறுக்கவே முடியல. ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படியே மாறிட்டேன். ஸோ எனக்கு இந்த சேவைனா ரொம்ப பிடிக்கும். யார் எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துலாம், என்னால் முடியுமா, இது செய்ய முடியுமா, நம்மளோட சக்திக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். கிட்டத்தட்ட நான் சம்பாதிக்கிறத ஒரு 50% வரைக்கும் இந்த மாதிரி செலவு பண்ணிடுறேன். எல்லோரும் கேட்பாங்க, என்னங்க கவர்மெண்ட்லேயே 3% தான் சொல்கிறான், நீங்கள் 30% 50% சொல்கிறீங்களே அப்படின்னு. உண்மை தான். நான் நாளைக்கு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் அறிவுத்திறன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என்னோட திறமைகள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் எதுக்குமே தயங்கிறது இல்லை. அறிவுத்திறனை விட நம்மால் முடியும் அப்படிங்கிற அந்த திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்ம குழந்தைகளுக்கு பூரா நம்ம அதுகளை தனித்துவமாக அதுங்களை இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண வச்சு அதுங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். எப்போவுமே கையை பிடிச்சி, சின்ன குழந்தைல கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம், பெரியவங்க நிறைய இடத்துல பார்க்குறேன், பெரியவங்களையும் கையை பிடிச்சே கூப்பிட்டு போகிற மாதிரியே இருக்குது. நான் நார்மலாக கேளுங்க, வீட்டில் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், நைட்டு 9 9:30 ஆஃபீஸ்லேயே சாப்பிடுவேன், மத்தியானம் 1 hour ரெஸ்ட் எடுப்பேன், காலையிலே என்னோடய ப்ரேயர்லாம் முடிஞ்சிடும். கோயிலுக்கெலாம் உங்களை மாதிரி அது சொந்தக்காரங்க வந்தால் தான் போவேன், இல்லைனா கோயில் வீட்டில் தான் பூஜையெல்லாம். எனக்கு பழனி முருகன் வீட்டிலே இருப்பார், நெஞ்சிலே இருப்பார். அதனால் கேட்டால் யாரும் கேட்டால் கோயிலுக்கு போனேன், கோயில் இங்கேயே இருக்கப்பா, எதுக்குப்பா கோயில்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, அந்த உழைப்பு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஒரு சீசனில் எக்ஸாம் இருந்தால் படிக்கிறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறோம், அப்புறம் வேறு ஆக்டிவிட்டிக்கு போயிடும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படிக்கல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த உயர்வுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த உழைப்பு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உயர்வு நமக்கு அஷோர்டு. நாங்கள்லாம் நான் பண்ணையில் அவங்க சொன்னாங்க, என்னோட ப்ரொஃபஷனையே சேவையாக செய்கிறேன்னு. 100% உண்மை. சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் சேர்த்து செய்வேன். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாமினேஷனில் ஒர்க்கை கொடுத்துருவாங்கன்னு 7.5 கோடி ரூபா ஒர்க்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு வேலையை எந்த கேள்விகளும் இல்லாமல் நான் கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு கொடுத்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் நான் சொன்ன 3 தான்: உறுதி, உந்துதல், உழைப்பு. இது உயர்வுக்கு வழிவகுத்திருக்கு. நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்மளை மாதிரி நம்ம இருந்த காலங்கள் வேற, இன்னைக்கு எல்லாம் மாறிட்டே இருக்கு. டெய்லி ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம நம்மளால் மாற்றிக்க முடியல, குழந்தைகள் மாற்றிக்கும். குழந்தைகளுக்கு அது நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்த விஷயத்தில். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. இந்த இனிய மாலை வேளையில் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும், ஆட்சிமார் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது விழாவிற்கு தலைமையேற்க வருகை புரிந்திருக்கும் கிளாசிக் திரு ஆதப்பன் சுந்தரம் அவர்களையும் அவரது துணைவியார் ஞானாம்பாள் ஆட்சி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். கிளாசிக் திரு ஆதப்பன் சுந்தரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த மாலை பொழுது போதாது. அவர் மிகச்சிறந்த தொழிலதிபர், சமூக ஆர்வலர், ஆன்மீக சேவகர், மனிதநேய மிக்கவர். அவரது தந்தையார் மறைந்த திரு கே சுந்தரம் செட்டியார், தாயார் திருமதி எஸ் இந்திரா ஆட்சி. இவரது சொந்த ஊர் சிறுகுடல்பட்டி, மாத்தூர் அரும்பாக்கூர் கோவிலைச் சேர்ந்தவர். 1987 திருமதி ஞானாம்பாள் ஆட்சியை கரம் பிடித்த இவருக்கு இந்துமதி ஐஸ்வர்யா என அறிவு கூர்மை மிக்க 2 புதல்விகள். நமது தலைமை விருந்தினர் திரு ஆதப்பன் அவர்கள் மிகவும் எளிமை மிக்கவர். BE படிப்பு முடித்தவுடன் குவாலிட்டி ஷட்டர்ஸ் தொழில் தொடங்கி திறம்பட நடத்தி வருகிறார். 1992ஆம் ஆண்டு குவாலிட்டி ஷட்டர்ஸ் நிறுவனத்தை தொடங்கி இன்று வரை திறம்பட நடத்தி வருகிறார்.
இந்த குவாலிட்டி செட்டர்ஸ் என்பது கூட இந்த தொழில் கூட சேவை சார்ந்ததாகவே கருதுகிறேன். எப்படின்னா இன்றைக்கி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரியில் இன்றைக்கி விவசாயங்கிறது ரொம்ப முக்கியம். விவசாயத்துக்கு எது முக்கியம்னா நிலத்தடி நீர் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்து மாநிலமான கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி நம்மளை ஒரு வடிகால் நிலமாக தான் பயன்படுத்துகிறாங்க இந்த தமிழ்நாட்டை. ஆனால் அந்த வடிகால் நிலமாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட நமக்கு தேவையிலிருந்து 6 மடங்கு தண்ணீர் நமக்கு வருது. ஆனால் நம்ம அதை மிச்சப்படுத்த முடியாமல் கடலில் கொண்டு போய் கலக்க விடுறோம். அந்த கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி நம்ம அதை சேவ் பண்ணலாம், நீர்நிலைகளில் அதாவது வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எப்படி சேவ் பண்ணலாம், அந்த வாட்டர் ரிசர்வாயர்ஸில் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய மதகுகளை ஏற்படுத்துறது தான் அண்ணனோட தொழில். அதுவே கிட்டத்தட்ட நமக்கு நிலத்தடி நீர், அதாவது விவசாயம் நமக்கு எது முதுகெலும்புன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்துக்கு அதை நீர்நிலையை தேக்கி வச்சா தான் நமக்கு வாட்டர் டேபிள் உயரும். நீர்நிலை அதாவது வாட்டர் டேபிள் உயர்ந்தால் தான் போர்வெல்லில் வாட்டர் வரும். அதே மாதிரி அந்த ரிசர்வாயரில் வாட்டரை தேக்கத்தான் வாய்க்கால்கள் வழியாக நம்ம இப்போ டெல்டா ஏரியாலாம் போகுதுன்னா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அதாவது இந்த மாதிரி மதகுகளை ஏற்படுத்துகிறாங்க. அந்த தொழிலை செய்கிறதே ஒரு பெரிய சேவை. அதாவது தொழில் கூட அவங்க சேவையாக தான் நினச்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. மேலும் மற்றொரு தொழிலாக கிளாசிக் ஃபுட்ஸ் நிறுவனத்தை திருச்சியில் பல கிளைகளுடன் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். ஆன்மீக சேவையில் கடந்த 30 வருடங்களாக பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உணவு தங்குமிடம் அனைத்தும் பழனி வரை ஏற்பாடு செய்து தருகிறார்கள். இது எனக்கு அனுபவபூர்வமான உண்மை. நான் எனக்கு ஊர் நேமத்தான்பட்டி, என்னோட நண்பர் மூலம் சிறுகுடற்பட்டியில் நீங்கள் சிறுகுடப்பட்டி வரைக்கும் வாங்க, குன்னக்குடி வரைக்கும் வாங்க, குன்னக்குடியிலேருந்து சிறுகுடப்பட்டியோட போயிடலாம். நான் ஏதோ எப்படி நம்ம நேமத்தான்பட்டியை விட்டுட்டு சிறுகுடப்பட்டியோட போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் முதல் வருஷம் போனேன். பார்த்தா எல்லாரும் மற்றவங்கெல்லாம் ஒரு சின்ன வாரம் கிடச்சாலும் தங்கிக்குவாங்க, ஒரு பொங்கலோ உப்பாவோ கிடச்சா கூட சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் அண்ணன் டீமில் நான் போன வரைக்கும் அனுபவப்பட்டது என்னென்னா கல்யாண சாப்பாடு மாதிரி கிடக்கும். அதாவது ஒவ்வொரு தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஒரு லாரியில் ஒரு டீம் ஆஃப் பீப்புள், அதாவது நம்ம நெடுங்குடி முத்து மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நல்ல அருமையான சுவைமிக்க சமையலோடு போவாங்க. சாயந்தரம் அதாவது தூள் பஜ்ஜி வரைக்கும், அதாவது சாயந்தர ஸ்நாக்ஸ் வரைக்கும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. எனக்கு பழனிக்கு போன மாதிரியே தெரியாது, ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஒரு 7-8 வருஷம் போயிருக்கிறேன் அவங்களோட பழனிக்கு. போன ஒவ்வொரு டைமும் பார்த்துருக்கேன். எப்போவுமே ஒரு வருஷம், இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமுமே இது வரைக்கும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. அது மிகப்பெரிய சேவை. அவங்க அதாவது அவங்க அப்பா சுந்தரம் செட்டியார். அப்போ நான் போனப்போ 90s இருக்கும். அந்த 90s அவங்களுக்கு வயசு எப்படி 70 இருக்கும். 70 வயசில் அவங்களும் நடந்து வந்துட்டு அதை சேவையாக நினச்சி எல்லாரையும் பந்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா பண்ணிட்டீங்களாலும் பந்தி விசாரணை பண்ணுவாங்க. அந்த ஏஜ்லேயும் அவங்க நடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளாம் நடந்து வந்துட்டு போய் உட்காந்துருவோம் இல்லை படுத்துருவோம். அந்த மாதிரி அந்த பழனிக்கு போகிறப்ப அவங்களோட ஆன்மீக சேவையை பார்த்து எனக்கே பிரமிப்பாக இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் சிறுகுடப்பட்டி நகர சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தில் இவங்க தந்தையாரின் தலைமையில் கீழ் இவர் ஆற்றிய திருப்பணி அனைவரின் பாராட்டுதலுக்கும் உரியதாக அமைந்தது. அண்மையில் காசி நகர சத்திர மேலாண்மை கழகத்துக்கு சிக்ரா நந்தவனம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 1 கோடி நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. இது அண்மையில், இதுக்கு அடுத்த அநேகமாக இந்த ப்ரோக்ராமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு 1 கோடி நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய பாராட்டுதலுக்குரியது. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த ப்ரோக்ராமாக நம்மளுக்கு அண்ணன் வந்திருக்காங்கன்னா நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். பல கோவில்களுக்கு திருப்பணி நன்கொடைகள் அளித்ததோடு நகரத்தார் சங்கங்களான டெல்லி, ஹைதராபாத், மும்பை கட்டுமான பணிகளுக்கு இவரது நன்கொடைகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம கூட நாளைக்கு நல்ல பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அண்ணன்ட்ட போய் கண்டிப்பாக தைரியமாக கேட்கலாம், அண்ணன் நல்லா உதவி செய்வாங்க. அதுபோக சமூக பணியாக சிறுகுடல்பட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. அதாவது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நடுறதுன்னா அன்னைக்கு பார்த்து ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து தினத்தந்தியில் ஃபஸ்ட்டு பேஜில் வரும் இவங்க மரக்கன்று நட்டாங்க அப்படின்னு. அண்ணன் அதை நட்டது மட்டும் இல்லை, அதை 10 வருஷமாக பராமரிக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு கூண்டுகள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு டெய்லி டேங்கர் லாரியில் தண்ணி ஊற்றி, அது ஒரு பெரிய விஷயம். நடுறதை விட அதை பராமரிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது சிறுகுடப்பட்டி இன்னைக்கு பச்சை பசேன்னு இருக்குன்னா அதுக்கு அண்ணன் தான் அதுக்கு முக்கிய காரணம். அதுபோக அவங்க இருக்கிற திருச்சி ஆகட்டும், பல ஊர்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணன் அந்த பசுமை சார்ந்ததில் ரொம்ப ஆர்வலர். அது எந்த இடத்துல வேணாலும் மரக்கன்று நடணும். ஏன்னா மரம், அதாவது அவங்களோட பேசிக்கல் கான்செப்டே மரம் நடணும். தண்ணி, அதாவது மரம் நடுறது மட்டும் இல்லை, அந்த மரங்கள்னால தண்ணி வரும், தண்ணியினால மழை வரும், மழை வந்ததுன்னா ரிசர்வாயருக்கு வரும், ரிசர்வாயர் வந்ததுன்னா அந்த நம்மளோட வாட்டர் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக உயரும். நம்ம அதாவது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல் எப்போவும் நம்மளோட விவசாயம் வரும். விவசாயங்கிறது முதுகெலும்புங்கிறத இவங்க தொழிலையும் சேவையிலையும் சேர்ந்தே செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அதுபோக ஆக்கிரமிப்பில் அதாவது மாத்தூர் கோவில், அண்ணனோட கோவில் வந்து மாத்தூர் கோவில். மாத்தூர் கோவிலில் ஆக்கிரமிப்பில் இருந்த கிட்டத்தட்ட 67 ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய காரியம். மாத்தூர் கோவிலுக்கு 67 ஏக்கர் நிலத்தை வந்து மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மேற்கொண்ட ஆக்கிரமிப்பில் இருக்கிற 100 ஏக்கர் நிலத்தை மீட்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்து வர்றாங்க. அதுபோக இவங்க தந்தையார் திரு சுந்தரம் செட்டியாரோட நினைவாக அவங்களோட 80வது நாள் பிறந்த நாளுக்காக சிறுவப்பட்டியில் கோபுர LED விளக்கு, அதாவது இப்போ இது வந்து கவர்மெண்ட்டில் பஞ்சாயத்து போர்டில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய செலவு வரும். அதாவது அந்த LED விளக்கு போட்டால் அந்த ஊரில் ஓரளவு எல்லா இடமும் வெளிச்சம் வரும். தூரத்துலேருந்து பார்க்குறப்பவே தெரியும். நைட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தனது சொந்த செலவில் LED லைட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக நம்ம குடிநீர் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். குடிநீரில் தான் வந்து முதல்ல வியாதி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அவங்களோட அந்த சிறுவடப்பட்டி அந்த சிறுவடப்பட்டி கிராமத்துக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் RO வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அது 24 மணி நேரமும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் இளம் தலைமுறையினரின் கணினி அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தில் சிறுவடப்பட்டியிலும் கீழச்சப்பட்டியிலும் கம்ப்யூட்டர் சென்டர் அமைத்து தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய சேவை. ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா வேர்ல்டில் எதுவுமே இயங்காது. அதனால சின்ன குழந்தைங்க, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க, சிறுவடப்பட்டி கீழச்சப்பட்டியில் இருக்கிறவங்க வந்து எந்த விதத்திலையும் அறிவில் பின்தங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 இடத்துலையுமே சென்டர். கீழச்சப்பட்டி வந்து அண்ணனுக்கு மாமனார் ஊர், அப்படி தானே? அண்ணனோட மாமனார் ஊர். கீழச்சப்பட்டிக்கும் சிறுவடப்பட்டிக்கும் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுபோக திருச்சி லயன்ஸ் கிளப் தலைவராக பணிபுரிந்த காலத்தில் பல மனிதநேய திட்டங்களை கொண்டு வந்து அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றார். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்க தலைவராக பணியாற்றிய காலத்தில் செட்டிநாடு ஆர்ட்ஸ் காலேஜ் புதிய கட்டுமான பணிகள் மற்றும் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் ஆகியவற்றில் இவர் பங்கு அதிகம். இவரது சீரிய தலைமையின் கீழ் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் பல புதுமைகளுடன் கூடிய நகரத்தார் இளைஞர்கள் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டது. அதுபோக கிளாசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நிறுவி, கிளாசிக் ஃபவுண்டேஷன் மூலம் கிளாசிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பை இளைஞர் திறன் மேம்படுறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கிளாசிக் திரு ஆதப்பன் சுந்தரம் அவர்களை இன்று நம் சங்க விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்தது நம் அனைவருக்கும் பெருமை. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை வருக என வரவேற்பதில் பெருமகிழ் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஐயா, அப்பத்தா, ஆயா, ஐயா, பெரியத்தா, சின்னத்தா, அத்தை, மாமா எல்லாரையும் உங்களில் பார்க்குறேன். உங்களை எல்லாரையும் என்னோட கூட பிறந்தவங்களா, சொந்தக்காரங்களா பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவெற்றியூர் சங்கம் எங்களை அழைத்து மரியாதை செய்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் செயலாளர் நாராயணன் வந்து வெகு சிறப்பாக என்னை பற்றி சொன்னாங்க. எனக்கு சேவையில் ஒரு ஆர்வம், சர்வீஸ்னால் ஒரு பேஷன். யார் கேட்டாலும் ஏதாவது செஞ்சு கொடுத்துடணும் உள்ள ஒரு உந்துதல். என்னன்னே தெரியல. காசி சத்திர நிர்வாகிகள் என்னை பார்க்க வரும்போது நான் சொன்னேன், இந்த கட்டடம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறாங்க, இது நகரத்தாருக்கு அவசியமா? நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் காசி விஸ்வநாதரோட பிரதிநிதியாக வந்து உங்களை கேட்குறேன், காசி விஸ்வநாதரே உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கேட்குறேன்னு சொன்னாங்க. என்னால் மறுக்கவே முடியல. ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படியே மாறிட்டேன், தலைகீழாக மாறிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக அதை கட்டுறாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வச்சேன், நம்ம எதுக்காக அந்த கட்டடம் கட்டுறோம், இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டு, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். என்னோட பார்வை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறோம்? காசியில் சேஃப்டி வேணும், நமக்கு செக்யூரிட்டி வேணும், மினிமம் கம்ஃபர்ட்ஸ் வேணும். இவ்வளோ தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். யார் வந்தாலும் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இதுக்காக தான் பண்ணுறோம். இதை 5 ஸ்டார் ஸ்டைலில் கட்டினா எங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. நாங்கள் அதெல்லாம் பாழ்படுத்திடுவோம். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி வரும். அதனால் திருச்செந்தூர் மாதிரியோ இல்லை ராமேஸ்வரம் மாதிரியோ ரொம்ப டீசெண்டாக, நீட்டாக, சிம்பிளாக பண்ணுங்கள். இல்லை பெரிய ஒரு டிவி, பெரிய ஏசி, ஃபால் சீலிங்கு, பேனலிங் அதெல்லாம் போட்டால் ஸ்டார் ஸ்டைலில் நல்லா இருக்கும். ஆனால் அது தேவையா அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு 5 கோடி ரூபா குறைஞ்சி போகிறோம் பட்ஜெட்டில்.
நமக்கு சேவிங்ஸாக இருக்கும். அதை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு இப்போ வழிவகை இல்லாமல் பிஜியெல்லாம் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் யூஜி படித்தோடனே வேலைக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் பிஜியை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணே நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு நல்லா நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம், நிச்சயமாக பண்ணுவோன்னு. ஆனால் அவங்க சூட் ரூம், அதாவது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் இருக்கும், அதுதான் ஸ்வீட் ரூம். அந்த ஸ்வீட் ரூம் வந்து ஒரு ஹால் ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எங்கிட்ட பிளான்லாம் காமிக்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலில் நாளைக்கு மெயின்டைன் பண்ணும்போது நிறைய மெயின்டெனன்ஸுக்கு செலவாகும். அதெல்லாம் யார் ஃபுட் பண்ணுவா, நாளைக்கு அது செய்வாங்களா, அது நடக்குமா, அதே தொடர்ந்து நடக்கணுமேன்னு சொல்லி சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய பார்வையை வந்து நான் ஒரே நிமிஷத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த சேவைனா ரொம்ப பிடிக்கும். யார் எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துலாம், என்னால் முடியுமா, இது செய்ய முடியுமா, நம்மளோட சக்திக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். கிட்டத்தட்ட நான் சம்பாதிக்கிறத ஒரு 50% வரைக்கும் இந்த மாதிரி செலவு பண்ணிடுறேன். எல்லோரும் கேட்பாங்க, என்னங்க கவர்மெண்ட்லேயே வந்து 3% தான் சொல்கிறான், நீங்கள் வந்து 30% 50% சொல்கிறீங்களே அப்படின்னு. உண்மை தான். நான் வந்து நாளைக்கு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் அறிவுத்திறன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என்னோட திறமைகள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து எதுக்குமே தயங்கிறது இல்லை, எதுனாலும் என்னால் முடியும் அப்படின்னு அந்த இது கேட்டாங்க. இந்த உறுதி ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட உறுதி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டால் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ், எல்லாம் சிறுகுடல்பட்டியில் தெரியும், பெரிய இடத்துல பிறந்தெல்லாம் வரல, சாதாரண வீட்டில் பிறந்து சாதாரணமாக தீபாவளி தான் நாங்கள் சின்ன பிள்ளையில் ட்ரெஸ்ஸே எடுப்போம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து தான் நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவன் வந்து எல்லா சுகங்களையும் அவரோட அருள் நிறையா இருக்குது எனக்கு. இருந்தாலும் நான் இன்னும் அந்த மிடில் கிளாஸ் ஸ்டைலில் தான் இன்னும் நான் இருக்கிறேன். இன்னும் நான் வந்து ஸ்டார் ஸ்டைலுக்கு மாறலை. ஏன்னா என்னால் என்ன சேவ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இந்த உறுதி வந்து ரொம்ப முக்கியம். அறிவுத்திறனை விட நம்மால் முடியும் அப்படிங்கிற அந்த திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்ம குழந்தைகளுக்கு பூரா நம்ம அதுங்களை தனித்துவமாக அதுங்களை வந்து இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண வச்சு அதுங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். எப்போவுமே கையை பிடிச்சி, சின்ன குழந்தைல கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம், பெரியவங்க நிறைய இடத்துல பார்க்குறேன், பெரியவங்களையும் கையை பிடிச்சே கூப்பிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அவங்களெல்லாம் தனித்து விடணும். என் பொண்ணு அப்படி தான் 3 சப்ஜெக்டில் 200 வாங்கினா 12th. அவளுக்கு SRCC ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லி, இந்தியாவில் நம்பர் 1 காமர்ஸ் காலேஜ், அதில் சீட்டு மெரிட்டில் வந்துச்சு. போஸ்ட் எல்லாம் மெயிலில் வந்தது தான், அங்கே நேரெல்லாம் போல். SRCCன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. அவள் அப்ளை பண்ணால் கிடச்சிச்சு. டெல்லிக்கு கூட்டி அனுப்புகிறேன் பொண்ணுன்னு சொன்னாலும் எத்தனை பேர், என்ன சார் டெல்லி வந்து ஃபாரின் மாதிரி இருக்குமே, இங்கே அனுப்புகிறீங்களே குழந்தைய. ஏய்யா நம்ம குழந்தை அது போயிட்டு அருமையாக படிச்சுட்டு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, இங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அதுக்கு ஸ்டெல்லா மேரிஸில் ஈவினிங் காலேஜில் சீட்டு கொடுக்குறான், SRCCயில் கூப்பிட்டு கொடுக்குறான், நீங்கள் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார் அது ஒரு மாதிரி டெல்லி வந்து நம்ம கல்ச்சருக்கு சரியாக வருமா அப்படின்லாம் வினாக்களை எழுப்புனாங்க நிறையா. நான் சொல்லிட்டேன் ஒரே கேள்வி, என் குழந்தை நம்ம குழந்தை பிரமாதமாக படிக்கும், கோல்டு மெடல் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி 3 வருஷம் கழித்து கோல்டு மெடல் வாங்கிட்டு திரும்பி வந்தேன். இந்த நம்பிக்கையும் இந்த உறுதியும் ரொம்ப முக்கியம். அது வந்து ஆண்டவன் எனக்கு நிறையா கொடுத்துருக்கான். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு ஏஜ் ஆகிடுத்து, நம்ம பேரன் பேத்திகளை நம்ம பிள்ளைகளை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உறுதியை முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னா இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, நைட்டு நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாதுன்னா இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அதான் என் ஒய்ஃப் கேட்பா, எப்படிங்க நினச்ச மாதிரி மாற்றிக்கிறீங்க உங்களை. அதான் உறுதி, அதான் நம்பிக்கை. என் மேலே எனக்கு 100% நம்பிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால் தான் சொன்னேன், கடலில் கட்டி உள்ளே போட்டாலும் எழுந்துச்சி வந்துடுவேன் நாளைக்குன்னு பெருமையாக சொல்லுவேன். அது நினச்ச ஹவுடினி மாதிரி, ஹவுடினி அப்படி தான் கட்டி போட்டாங்களாம், சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி கடலுக்குள்ளே போட்டிருந்தாங்களாம், அவர் அப்படியே மேலே வந்துட்டார். ஆச்சரியம். அதே மாதிரி என்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் அந்த நம்பிக்கையையும் உறுதியையும் விடாமல் உங்கள் குழந்தைகளுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து கையை பிடிச்சி கூட்டு போகாதீங்க, விடுங்க, ஒன்றும் ஆகாது, தம்பி 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 விழுந்துருவேன், ஐயோ ஓடாத ஓடாத ஓடாத, இப்படி நான் ஆட்சிகள் பூரா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பாசம் புரியுது, பாசம் வந்து அந்த இடத்துல அவங்களோட முன்னேற்றத்தில் தடையாக இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு மனசில் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆட்சிமார்கள் எல்லாம் பிள்ளைகள் மேலே அவ்வளோ பிரியம், அப்படி தான் செய்வாங்க. எங்கள் அப்போ தான் வேணே ராசா அப்படின்னா கொஞ்சம், அது சொன்னது நிஜமாக போச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் கொஞ்சறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுகளை தனியாக அதுங்களை
சிந்தனை தானால் சிந்திச்சு செயல்பட நம்ம அனுமதிக்கணும். எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கொடுக்கவே கூடாது. நீனே செஞ்சுக்க, உன்னால் முடியும் செய்யன்னு அதுங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அதை தான் ஊட்டணும். கேட்டாங்க, ஒரு வளர்ச்சிக்கு என்ன வேணும், ஒரு ஆந்திரப்ரனராவோ ஒரு தொழிலதிபராவோ ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு என்ன வேணும்னா இந்த ரெண்டும் தான் முதல்ல வேணும், நம்பிக்கையும் உறுதியும். உந்துதல். நம்மளை மாதிரி பெரியவங்க சுற்றி இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி அத்தை மாமா எல்லாரும், அவங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட், நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன், நீ கவலைப்படாத, நீ அதை போய் செய்ய, உனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவங்க வந்து வேகமாக போகிறதுக்கு நம்ம ஒரு உந்து சக்தியாக இருப்போம். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது உறுதி, அப்புறம் உந்துதல், உழைப்பு. என்னதான் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணு அவங்களுக்கு இருந்தாலும் அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நார்மலாக கேளுங்க, வீட்டில் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், நைட்டு 9, 9:30 ஆஃபீஸ்லேயே சாப்பிடுவேன், மத்தியானம் 1 hour ரெஸ்ட் எடுப்பேன், காலையிலே என்னோடய ப்ரேயர்லாம் முடிஞ்சிடும். கோயிலுக்கெல்லாம் உங்களை மாதிரி அது சொந்தக்காரங்க வந்தால் தான் போவேன், இல்லைனா கோயில் வீட்டில் தான் பூஜையெல்லாம். எனக்கு பழனி முருகன் வீட்டிலே இருப்பார், நெஞ்சிலே இருப்பார். அதனால் கேட்டால் யாரும் கேட்டால் கோயிலுக்கு போனேன், கோயில் இங்கேயே இருக்கப்பா, எதுக்குப்பா கோயில்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த உழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஒரு சீசனில் எக்ஸாம் இருந்தால் படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து மறந்துடுறோம், அப்புறம் வேறு ஆக்டிவிட்டிக்கு போயிடும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படிக்கல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த உயர்வுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த உழைப்பு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உயர்வு வந்து நமக்கு அஷோர்டு. நாங்கள்லாம் வந்து நான் பண்ணையில் அவங்க சொன்னாங்க, என்னோட ப்ரொஃபஷனையே சேவையாக செய்கிறேன்னு. 100% உண்மை. சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் சேர்த்து செய்வேன். என்னோட தனித்துவமே அதான். எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த இன்ஜினியர்ஸ்லாம், ஆதப்பன் சார்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம கவலைப்படாமல் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் இடையில அவங்ககிட்டலாம் போய் கேட்குறது, டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பக்கம், நான் பாட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை அவங்கக்கிட்ட நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இந்த ஃபீல்டில் லீடிங். எந்த ஒரு ஆக்சிடென்ட், இப்போ பரம்பிக்குளத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு 1 வருஷம் முன்னாடி, என்னை காலையில் 3:30 மணிக்கு எழுப்பி அந்த வேலையை உடனே செய்ய சொன்னாங்க. காலையில் 3:30 மணிக்கு அந்த சீஃப் இன்ஜினியர் எனக்கு ஃபோன் பண்ணார், அது பண்ண இந்த மாதிரி பரம்பிக்குளத்தில் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, உங்களுக்கு தெரியுமானார். இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது, உடனடியாக கிளம்பி வந்து அதை டேக்கப் பண்ணுங்கள், கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாமினேஷனில் ஒர்க்கை கொடுத்துருவாங்கன்னு 7.5 கோடி ரூபா ஒர்க்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு வந்து வேலையை எந்த கேள்விகளும் இல்லாமல் நான் கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு கொடுத்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் நான் சொன்ன 3 தான்: உறுதி, உந்துதல், உழைப்பு. இது உயர்வுக்கு வழிவகுத்திருக்கு. நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்மளை மாதிரி நம்ம இருந்த காலங்கள் வேற, இன்னைக்கு எல்லாம் மாறிட்டே இருக்கு. டெய்லி ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம வந்து நம்மளால் மாற்றிக்க முடியல, குழந்தைகள் மாற்றிக்கும். குழந்தைகளுக்கு அது நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்த விஷயத்தில். அதுதான் அந்த நான் சொன்ன ஒரே பாயிண்ட் தான். அறிவுத்திறனை விட இப்போ எங்கள் அப்பா வந்து டாக்டரேட்டோவில், எங்கள் அப்பா இப்போ ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, நான் இன்டர்மீடியட் ஃபெயில் அப்படிம்பாங்க அந்த காலத்தில். அதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன், நான் இன்டர்மீடியட் ஃபெயிலுப்பா அப்படின்னு. இன்னொன்று வந்து என்கிட்ட இப்போ நான் காலேஜ் படிக்க போகல, கச்சை கட்டிட்டு வந்துடுவானா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டாங்களாம். ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதும் ஸ்கூலில் 3rd ரேங்க் வாங்கினேன் நான். பட் வந்து என்சிசியில் வந்து நான் டெல்லி வரைக்கும் ரிப்பல் டே பரேட் வரைக்கும் போனேன். ஏன்னா எனக்கு வீட்டில் வந்து அனுமதி கொடுத்தாங்க, எவ்வளோ பேருக்கு கொடுப்பாங்க தெரியாது. அதுக்கு ஒரு 1 year நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் 4:30 மணிக்கு பியூகில் ஊதுனோடனே நாங்கள் வந்து கிளம்பி 15 minutesல கிளம்பி வந்து ஓட ஆரம்பிக்கணும். எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர் டெய்லி ஓடணும், ஞாயிற்றுக்கிழமையை தவிர. அந்த மாதிரி 1 year மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து போயிட்டு வந்தோம். அதுதான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான், அந்த ஆஃபீஸர்ஸை பார்த்துட்டு, அந்த மிலிட்ரியோட டிசிப்ளினை பார்த்துட்டு, இன்றைக்கு வரைக்கும் இந்த டிசிப்ளினை நான் மாற்றிக்கவே இல்லை. இப்படி வைக்கணும்னா இப்படி தான் சொல்லுவேன், இங்கே தான் வைக்கணும். இந்த என்னோடய பேனா இருந்தால் இங்கே தான் இருக்கும், என்னோடய பென்சில் இருந்தால் இந்த இடத்துல தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு இடம், அதை வைக்கணும். இதெல்லாம் வந்து 5Sன்னு சொல்லி ஜாப்பனீஸ் ஒரு தியரியாக பண்ணியிருக்கான். நம்ம அதெல்லாம் பண்ணலை. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு லாக் புக்காக க்ரியேட் பண்ணல. இது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும்.
எதையுமே அந்தந்த இடத்துல இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இப்படி நிறையா கோட்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. பட் இதெல்லாம் இந்த டிசிப்ளின் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது. நம்ம நிறைய படிக்கணும், நிறைய அறிவு இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்கள் அப்பா 12th படித்தாலும் நான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அதனால் நான் சிகப்பாக இருந்திருந்தா, நான் உயரமாக இருந்திருந்தா, நான் அப்படி இருந்திருந்தா, இப்படி இருந்தா நான் அதான் இருப்பேன் அப்படின்லாம் பேசக்கூடாது, அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பே போனீங்கன்னா தோசா பிளாசான்னு ஒன்று இருக்குது, எல்லா மால்லையும் இருக்கும். தமிழ்நாட்டுக்காரர் ஒரு நடத்துகிறாரு. அவர் பாம்பேக்கு போகும்போது கையில் ஒன்றுமே இல்லாமல் போனார். அவரை ஒரு வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க திருநெல்வேலியிலேருந்து. பிரேம் கணபதின்னு அவர் பேர். கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஆனால் போய் பாம்பேயில் இறங்கினோன்னே அவர் கையில் வச்சுருந்த ஒரு 1500 ரூபாயும் அவர் ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு காணாமல் போயிட்டாங்க. அவர் தெருவில் நின்னார். இதெல்லாம் நான் சொல்கிறது 1990 நடந்தது. நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது உண்மை. இன்றைக்கி தோசா பிளாஸா இருக்குது, இன்றைக்கி அதை நீங்கள் பார்க்கலாம். பாம்பே போனால் ஒன்றுமே இல்லை அவர் கையில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த மகாராஷ்டிரில் உங்களுக்கு தெரியும், எல்லாமே மகாராஷ்டிரர்களுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய அங்கே தமிழியன்ஸை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு கட்டம், அவங்களுக்கு எதிராக நிறையா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் அவருக்கு பாத்திரம் கழுவுற வேலை தான் கிடச்சிச்சு. 4 வருஷம் விடாமல் பாத்திரம் கழுவினார், சர்வர் ஆனார், டீ கடை வச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்றைக்கி தோசா பிளாஸான்னு கிட்டத்தட்ட ஒரு 40 அவுட்லெட் வச்சுருக்காரு பாம்பேயில். அவரால் முடிஞ்சிச்சு. அவருக்கு படிப்பு ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் இப்படி இருக்கணும், இவ்வளோ பணம் இருக்கணும், இவ்வளோ தேவை இருக்குது, இதுதான் இருந்தால் நான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. இன்றைக்கி பணமே தேவையில்லாமல் செய்யக்கூடிய தொழில்கள் நிறையா இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களை நிறையா செஞ்சு உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய நிறையா இருக்குது. எனக்கு தெரியும், நான் எங்கள் என்ஐடியில் எங்களோட அவுட்லெட் ஒன்று இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த என்ஐடிடி தான் என்ஐடிடிலே நம்பர் 1 தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதுதான் நம்பர் 1. ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 10th ரேங்கிங். ஐஐடிக்கெல்லாம் வரும் அது, இந்த என்ஐடிடி. அங்கே படிக்கிறவங்களாம் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க தான் அங்கே சீட்டு கிடைக்கும். ரொம்ப ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்கவங்க இந்த எக்ஸாம்ஸில். அங்கே பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே அத்தனை குழந்தைங்களும் பார்ட் டைமில் கம்ப்யூட்டரை வச்சுட்டு சம்பாதிக்குதுங்க. அவங்க அப்பா அம்மாவை கேட்குறதில்ல. நிறைய வழிகள் இருக்குது, அதுங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. நம்ம குழந்தைகளை கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக விட்டோம்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் சம்பாதிக்கணும், தெருவில் போய் கடையில் போய் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் இன்றைக்கி அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துல பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள சுயமாக சிந்திக்க விடுங்க, அவங்களே நமக்கு சொல்லி தருவாங்க. என் குழந்தைகளை தான் எனக்கு தான் சொல்லித்தரு. நான் சொல்லுவேன் 2 குழந்தைங்க 2 கண்ணுன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க இப்போ இந்த கண்ணில் தான் நான் பார்க்குறேன், அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்தது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப புத்திசாலிங்கள். ஆனால் ஒன்று, அவங்கள எல்லாம் நம்ம இண்டிபெண்ட்டாக விடணும், சுயமாக சிந்திக்க அலோவ் பண்ணணும், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்தில் அதை மறந்துடும். நான் சொல்கிறத கேளு, இப்படி செய், அப்படி செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். சொல்லவே சொல்லாது, தயவுசெய்து. அவங்க செய்யட்டும், லெட் தம் டு இட். 10 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்ல, என்ன தப்பு? அந்த க்ரியேட்டிவிட்டியை அதை அப்படியே மலர விடணும். அந்த குழந்தைங்களை மலர அலோவ் பண்ணணும், கட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. அந்த டிசிப்ளின்ங்கிறத வச்சு அப்படியே சுருக்கமாக பண்ணிடக்கூடாது. எனக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ என் குழந்தைங்களாம் சுயமாக சிந்திக்க முடியுது, கிரியேட்டிவாக. இந்த கோலம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன், அண்ணங்கிட்ட கூட்டு போய் காமிச்சாங்க. சொன்னேன், என்னோட 2வது பொண்ணு கோலம் போட்டால் அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாரும் காலையில் என்ன கோலம் ஐஸ்வர்யா போட்டிருக்கான்னு பார்க்க வருவாங்க. அதை பார்த்தோம், எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஹைதராபாத்தில் எல்லோரும் இன்றைக்கி என்ன கோலம் ஐஸ்வர்யா போட்டிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த க்ரியேட்டிவ் மைண்டு. இப்போ இந்த ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சேன், என்னோடய ப்ரொஃபைலு. இதை ப்ரிப்பேர் பண்ணது நான் அல்ல, என்னோட 2வது பொண்ணு ஐஸ்வர்யா தான். அவ்வளோ ஸ்வீட்டாக எழுதுவா, சத்தமே இருக்காது, பேச தான் தெரியாது. அவட்ட ஒன்றே ஒன்று லாக்கிங், பேச தெரியாது, பெருமையாக சொல்ல தெரியாது. அதுவும் ரொம்ப முக்கியம், சொல்ல தெரியணும். சொல்ல தெரிஞ்சால் தான் நம்மளை வெளிக்காட்டிக்க முடியும், அடுத்தவங்களுக்கு உதாரண புருஷர்களாக நிற்க முடியும். ஸோ அந்த குழந்தைகள் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அதில் தான் நான் என்ன பண்ணேன், குழந்தைகளுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு திங்க் பண்ணி தான் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒன்று திருச்சியில் ஏற்படுத்தியிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தனித்திறமைகளை வளர்க்கணும். நம்ம குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுங்களுக்கு தெரியுமா? அதுங்களுக்கு தெரியாது. அதை என்னன்னு கண்டெடுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு
செயல். கண்டு எடுத்துட்டா அதுங்களை வந்து நம்ம மலர வைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி they can bloom into a wonderful flower. ஒரு அற்புதமான ஒரு மலராக அதுங்களால் மலர முடியும். அந்த திறமைகளை நம்ம கவனித்து அதுக்காக நம்ம ஒரு தியாகம் பண்ணி நம்ம நேரத்தையும் பொருட்செலவையும் தியாகம் பண்ணி படிக்க வச்சோன்னா அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் நம்ம நேரம் இல்லை வந்து பொருள் இல்லை, இப்படி வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரொட்டீனாக போய் ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாயந்தரம் வர்றது, இப்படியே விட்டுறோம். ஏதாவது ஒரு திறமையாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ திருச்சியில் அதை தான் செய்ய போகிறோம். அதான் அன்னைக்கிட்ட சொன்னேன், திருவெற்றியூர் சங்கத்திலேருந்து உங்களோட குழந்தைகள், ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் 30 குழந்தைகள் என்கிட்ட 3 நாள் விடுங்க, திரும்பி வந்தோன்னு சொல்லும். திரும்பி வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு மெயில் போடுங்க. என்னால் மாற்றி காட்ட முடியும். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, இந்த மாத கடைசியில், ஆகஸ்ட் கடைசியில் வர்றாங்க, கனடாவில் இருக்காங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. வந்தப்புறம் அற்புதமான ஒரு இன்ஸ்டியூட்டு 1/2 ஏக்கரில் பண்ணி வச்சுருக்காங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தவங்கலாம் ஒரு MBA காலேஜே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வெறும் இயற்கை சூழலில் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டில் நடத்த போகிறோம். திருவெற்றியூர் சங்கத்துக்கு ஓப்பனாக இன்றைக்கி ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை, உங்களுக்குள்ள 30 குழந்தைகளை என்னை நம்பி அனுப்பலாம். 2 பேரோ 3 பேரோ, நான் ஒரு 10 குழந்தைகளுக்கு ஒருத்தர் இன்சார்ஜ் மாதிரி 3 பேர் கூட வரலாம். இங்கேருந்து ட்ரெயினில் அனுப்புங்க, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணி அவங்கள இதில் டாமெட்ரி இருக்குது, தங்க வச்சுக்கிறேன். 3 நாளும் சிறப்பாக நீங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம இட்லி தோசை எல்லாமே கொடுக்குறேன். அவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுங்க திருப்பி வந்தோடனே திருப்பி எப்பப்பா போகலான்னு கேட்கணும். திருப்பி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அந்த NCCயில் இருக்கும்போது அவ்வளோ வந்து அதை அனுபவித்தோம். நாங்கள் காலையில் நீங்களாம் நினைக்கலாம் டெய்லி எப்படி 12 கிலோமீட்டர் ஓட முடியும், ஓடணும். அது எங்களுக்கு சுமையாகவே தெரியல, சுகமான சுமையாக இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமாக எங்களுக்கு வந்து அதை ரசித்து அதிலே ஊறி போய் தான் இந்த பேஷன், இந்த சேவையில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். எல்லாருக்கும் சம்பாரிச்சா வாங்கினா ஆனந்தமாக இருக்கும், எனக்கு கொடுத்தா ஆனந்தமாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, நீ வித்தியாசமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் என்னோட சேர்ந்து வரமாட்டாங்க. ஏன்னா நான் பாதி விஷயங்களை சாப்பிட மாட்டேன், பாதி விஷயங்களை ரொட்டீனாக இருக்க விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு எப்போவுமே மாற்றம் மாற்றம் மாற்றம். ஸோ இந்த குழந்தைகளை நீங்கள் என்னைக்கு அனுப்பலாம் என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 மாதத்தில் நான் வந்து ரிட்டனாக உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறேன், ஒரு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேட் கொடுக்குறேன். அதில் எப்படி சௌரியமோ அனுப்புங்க. நீங்கள் ஒரு 2-3 பேர் கூட வாங்க, அதுங்களுக்கு ஒரு துணைக்கு வந்து, ஏன்னா எல்லாம் தெரியாத முகங்களாக இருக்கும். அதில் வந்து ஒரு அற்புதமான, நீங்கள் அந்த கல்ச்சர் பற்றிலாம் நாங்கள் ரொம்ப சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து ஃப்யூச்சர், அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், மூளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். காலையில் உட்காந்தா என்னால் 2 மணி நேரம் கண்ணை திறக்காமல் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்க முடியும். என் மனைவி தான் அதுக்கு சாட்சி. காலையில் அவங்க 6 மணிக்கு எழுந்துச்சி வரல, சாமி முன்னாடி உட்காந்துருப்பேன், முருகன் முன்னாடி. டெய்லி வீட்டில் இருந்தால் பார்ப்பாங்க, கேளுங்க. எனக்கு இப்போ பாட்டெல்லாம் அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே முதல்ல தெரியாது. எங்கள் வீட்டில் முரட்டத்தனமாக இருப்போம் நாங்கள் எல்லோரும். எங்கள் அப்பா எங்களை அப்போயே தான் சொன்னேன், அண்ணங்கிட்ட எங்களை தண்ணி தெளித்து விட்டாங்க சின்ன வயசுலேயே. எங்களை எதுவும் சாப்பிட்டியா, எழுந்திரிச்சியா, போனியா, படிச்சியா கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு படிப்போம், நாங்கள் பாட்டுக்கு போவோம், ஊர் சுற்றிட்டு வருவோம். மத்தியானம் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா தண்ணியை குடிச்சு படுத்துப்போம். இப்படி தான் இருந்தோம். எங்களை இண்டிபெண்ட்டாக விட்டாங்க. அதனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னால் நிறைய பேர்கிட்டருந்து எடுத்துக்க முடிஞ்சு. அது எல்லாத்தையும் ஒரு கூறாக சேர்த்து இன்னைக்கு என்னால் தனியாக நிற்க முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வந்ததை மாறி போய்கிட்டே இருக்கேன். நம்ம செலிபிரிட்டியாக வரணும்னா இந்த திங்கிங் ரொம்ப அவசியம். மூளையை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்குது. இது எப்படி வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி நம்ம எப்படி இதை வந்து எல்லாரையும் விட சிறப்பாக திங்க் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வர்றேன்னா என்ன, நான் காரில் உட்காந்து படிச்சுட்டே வருவேன். புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியோ புக்காக இருக்கட்டும், காரில் உட்காந்து படிப்பேன், செய்வேன். எனக்கு அப்போ தான் நேரம் இருக்கும். மீதி நேரம்லாம் ஃபுல்லாக என்கேஜ்டு. ஏதாவது ஒரு மீட்டிங்கு இதுன்னு நிறையா டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆண்டவன் அருளில் இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் எனக்கு நிறையா புது விஷயங்களாக கொடுத்துருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக கொடுத்த விஷயம், லோட்டஸ் காலனி. நான் நந்தனத்தில் இருக்கிறேன், இங்கே சென்னையில் நீங்கள் இருக்கலாம். சென்னை வாசிகளுக்கு சொல்கிறேன்,
லோட்டஸ் காலனி நந்தனத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு எம்ஐஜி பிளாக், அது ஹவுசிங் போடுறது, அது வாங்கினோம். அங்கே தான் இருந்தோம். இருக்கையில் இந்த வருஷம் வந்து அந்த கட்டடம்லாம் 40 வருஷம் ஆயிடுச்சு. அதை இடிச்சிட்டு கட்டணும். நாங்கள் அதில் வந்து ரீடெவலப்மெண்ட் சேர்மனாக இருக்கேன். அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 1000 கோடி. இதுக்கு நான் தான் சேர்மன். நான் தான் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் டீம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பா தேவைன்னா கூப்பிடு, நீனே பார்த்துருவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே விட்டாங்க. இப்போ நடந்துகிட்ருக்கு. இது இன்னும் 3 வருஷம் அவங்க நடக்கிறதுக்கு. இப்போ தான் 2 வருஷமாக ஆரம்பித்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே நான் வந்து இல்லைன்னு சொல்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு, ஆனால் அதில் வந்து நமக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த ரீடெவலப்மெண்ட் சேர்மனாக இருக்கு, நமக்கு எதாவது பிரயோஜனமா? ஒன்றும் கிடையாது. காசு கிடைக்க போதா? இல்லை. வேறு என்ன கிடைக்க போகுது? என்னோட அறிவுக்கு வேலை, அறிவு பசிக்கு தீனி கொடுக்க முடியும். அது ஒன்று தான் அதில் பலன், வேறு பலனே கிடையாது. இந்த மாத்தூர் அண்ணன் சொன்னாங்க 67 ஏக்கர் எடுத்து கொடுத்தோன்னு. சார் மத்தியானம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த விடுதியில் படுத்திருப்பேன். 1 மணி நேரம் நான் மத்தியானம் தூங்கணும். பிரசாதம் கோயிலேருந்து வரும், அதை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் படுத்திருப்பேன். இந்த உழைப்புக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்தால் அந்த அந்த இதில் எல்லாத்தையும் போய் சர்வே பண்ணி 67 ஏக்கர் எடுத்து கொடுத்தோம். மீத 100 ஏக்கர் எல்லாம் கோர்ட்டில் வந்து விசாரணையில் இருக்குது. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அதை நம்மளால் போய் மீட்டு கொடுக்க முடியாது. அரசாங்கத்தால் தான் முடியும். அதனால் அரசாங்கத்துக்காக கோர்ட்டில் போய் எல்லாத்தையும் வாதாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன கிடைக்கும்? எனக்கு இதில் ஒன்றும் கிடைக்காது. உனக்கு 1/2 ஏக்கர் இடம் கிடைக்குமா? கிடைக்காது. என்ன கிடைக்கும்? அதே தான், என்னோட அறிவு பசிக்கு, என்னோட உழைப்புக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவ்வளோதான். அதான் கேட்டாங்க. இங்கே என்னோட கிளாஸ்மேட் இருக்கார், இந்தியன் நேவிலேருந்து ரிட்டையர் ஆனவர். இங்கே சென்னை லோட்டஸ் காலனி எடுக்கும்போது சொன்னார், அது பண்ண இதில் உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒய் டு வாண்ட் டு எக்ஸர்ட் யுவர் செல்ஃப்? ஏன் நீ உன்னையே சிரமப்படுத்திக்கிற? இதில் நிறைய வேலை இருக்கும், உனக்கு தெரியும்ல. இதில் அவங்கெல்லாம் உன்னோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன், கலை இப்படியே எல்லாத்தையும் பார்த்தா யார் தான் பார்க்க போகிறோம்? இப்போ உங்கள் தலைவர் இருக்கிறாரு, கௌரவ தலைவர். 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அந்த கிளப்பை ஆரம்பித்தாங்க, இந்த அசோசியேஷனை. இதை ஆரம்பிக்கும் போது என்ன கிடைக்கும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கூடி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு அப்ஜெக்டிவில் தானே ஆரம்பித்தாங்க. அது இன்றைக்கி நடக்குது இல்லையா? 200 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டினாங்க? ஏன் அவங்க சொந்தமாக பெரிய வீடு கட்டிட்டு இருந்திருக்கலாமே? நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது யோசிக்கணும். ஏன் செஞ்சாங்க? இன்றைக்கி எல்லாம் கூடி நம்ம இருக்கமே. அருமையான 200 வருஷங்கிறது இமேஜின் பண்ணவே முடியல. யோசனை பண்ணி பாருங்கள், 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கும்? இந்த கட்டடம் தான் பிரதானமாக இருந்திருக்கும் திருவெற்றியூரில். இவ்வளோ பெரிய கட்டடம் இருந்திருக்குமா? எனக்கு வெளியே கோயிலை தவிர இவ்வளோ பெரிய கட்டடம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நிறையா கட்டடம் வந்துருச்சு. அன்றைக்கி 200 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள். ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை வரணும். என் வைஃப் சொன்னாங்க 60 வயசு ஆனோன்னு, ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க, வெளியே இன்ஜினியராக இருந்தாங்க, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, நீங்கள் இன்னும் விடாமல் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே. எல்லாரையும் மாதிரி அங்கங்கே போயிட்டு டூரெல்லாம் போயிட்டு ஜாலியாக காசிக்கு போயிட்டு கயாவுக்கு போயிட்டு இருந்தால் என்ன? நமக்கு நேரமே கிடைக்கல. எப்போ கேட்டாலும் அங்கே போகணும் இங்கே போக வேண்டியிருக்குன்னு ப்ரோக்ராமை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் இருக்க முடியாதப்பா, உனக்கு தான் தெரியுமே. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உயிரோடு இருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும். என்னால் சோம்பி இருக்க முடியாது. அந்த குணங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வரணும்னா நம்ம இந்த உறுதி, உந்துதல், உழைப்பு, உயர்வு வரணும். இருக்க முடியாதப்பா, உனக்கு தான் தெரியுமே. ஆமாங்க, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. கேட்குறாங்க, நான் அங்கே போகணும் இங்கே போகணும். இவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க இட்டாலிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இவங்க க்ரூயிஸ் ஷிப்பில் போயிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதானே, க்ரூயிஸ் ஷிப்பில் போகணும், அவ்வளோதானே. எப்போ அடுத்த லீவ் வருது பாருங்கள், 4 நாள் போட்டுரு, நானும் வரேன், போயிட்டு வந்துடுவோம். இப்போ நான் அவங்களோட வந்துட்டேன். ஆனாலும் என்னோட விருப்பத்தை நான் விடவே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வர்றது காரணம், அந்த குழந்தைகளை அந்த வளர்க்கும் முறையில் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா அந்த குழந்தைகளை பிரமாதமாக வளரும். நாளைக்கு ஒரு எடுத்துக்கிட்டால் ஒரு செலிபிரிட்டியாக பார்க்கும்போது ஓ இவரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ 1-2 தான் பெற்றுக்கிறோம். இப்போ குழந்தைகள்லாம் ஏன் பொண்ணுகிட்டே சொல்கிறேன், அப்பா ஒன்றே கஷ்டம், நீங்கள் 2-3 சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஓப்பனாகவே சொல்லிட்டு மாப்பிள்ளைட்டையும் பொண்ணுட்டு ஒன்றே போதும், ஒன்று கண்ணே கண்ணுங்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் சிறப்பாக குழந்தைகளை கவனித்து நல்லா பண்ணணும். எல்லாரையும் எல்லாரும் ஒரு
கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு தெய்வமாக அவங்க எல்லாரும் ஒரு அற்புதமான மனிதர்களாக உருவாகணும். அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.